கிறிஸ்து இயேசுவில் அன்புமிக்கவர்களே, நோன்பு என்றால் என்ன என்பது இன்றைய முதல் வாசகத்தில் தெளிவாக கொடுக்கப்பட்டிருக்கின்றது. எல்லோரும் கவனிச்சோன்னு நினைக்கிறேன், அப்படி தானே? நம்ம வழக்கமாக நோன்புனா என்ன நினைப்போம்? காலையில் சாப்பிடக்கூடாது, கறி மீன் சாப்பிடக்கூடாது, முடிஞ்ச நாள் முழுசுமே சாப்பிடக்கூடாது, அவ்வளவுதான். கரெக்டா? ஆனால் இன்றைய முதல் வாசகத்தில் எசாயா நூலில் அடுக்கடுக்க நோன்புனா என்ன? பசித்தோருக்கு உங்கள் உணவை பகிர்ந்து கொடுப்பதும், தங்கு இடமில்லா வறியோரை உங்கள் இல்லத்திற்கு அடைத்து வருவதும், உடையற்றோரை காணும்போது அவர்களுக்கு உடுக்க கொடுப்பதும், உங்கள் இனத்தாருக்கு உங்களை மறைத்து கொள்ளாதிருப்பதும் அன்றோ நான் விரும்பும் நோன்பு. வழக்கமாக அன்பிய கூட்டங்களில் சொல்கிறது வழக்கம். 40 நாளும் பிள்ளைகளுக்கு கறி மீனெல்லாம் கொடுக்காம வீட்டில் ஒரு பட்ஜெட் சேரும் கட்டாயம். அதை சேர்த்து வச்சு ஈஸ்டருக்கு பிறகு மொத்தமாக சாப்பிட்றது. அப்படி இல்லைன்னா வீட்டை வந்து தட்டு முட்டு சாமான்கள் வாங்கி வைக்க, நல்ல வெள்ளை அடிக்க, அதுக்கெல்லாம் பயன்படுத்துகிறோன்னா அது நோன்பு கிடையாது. அது பேர் சிறு சேமிப்பு. நம்ம கொஞ்சம் கொஞ்சமாக சேர்த்து மொத்தமாக நமக்கே வச்சுக்கிறோம். ஆனால் அவ்வாறு செய்யக்கூடியது பசித்தோருக்கு உணவு கொடுப்பதற்காக, உடை அளிப்பதற்காக இவ்வாறு பயன்பட வேண்டும். அப்போது தான் அது உண்மையான நோன்பு. இத்தகைய நோன்பை தான் கடவுள் விரும்புவதாக எசாயா இறைவாக்கினர் நமக்கு கூறுகின்றார். ஆனால் இது மட்டுமல்ல, அதற்கு முன் கொடுமை தலைகளை அவிழ்ப்பதும், நுகத்தின் பிணையல்களை அறுப்பதும், ஒடுக்கப்பட்டோரை விடுதலை செய்து அனுப்புவதும், எவ்வகை நுகத்தையும் உடைப்பதும் என்றோ நான் தேர்ந்து கொள்ளும் நோன்பு என்றும் கடவுள் கூறுகின்றார். ஆக இத்தகைய நோன்பு ஏற்கின்ற போது நிச்சயமாக ஒருவேளை நமக்கு அதிக பலம் தேவைப்படும், அதிக உணவு தேவைப்படும், அதிக ஓய்வு தேவைப்படும். 2 நாளைக்கு முன்னாடி என் கூட இருந்த ஒரு சிலர் எந்த வேலையும் செய்யலை, அப்படியே முடங்கியாக இருந்தாங்க. ஏன்னா அன்னைக்கு விபூதிப்பு தான், ஒரு சந்தி சுத்தபோசனம், அதனால் உடம்பில் பலம் இல்லை. வழக்கமாக செடிக்கு கொஞ்சம் தண்ணி ஊற்றுற வேலை கூட அன்றைக்கி நடக்கலை. ஏன்னா பலம் இல்லை, நான் சாப்பிடலை. சரியா? ஒருவேளை நல்ல காரியம் செய்கிறதற்காக இன்றைய நற்செய்தியில், இன்றைய முதல் வாசகத்தில் சொல்லப்பட்டது போல, கொடுமையின் தலைகளை அவிழ்ப்பது, ஒடுக்கப்பட்டோரை விடுதலை செய்து அனுப்புவது, எவ்வகை நுகத்தையும் உடைப்பது, இவற்றிற்கு சில நேரங்களில் நமக்கு அதிக சக்தி தேவை. இயேசுவே ஒரு இடத்துல சொல்கிறாரு, வெளியிருந்து உள்ளே செல்லும் எதுவும் உங்களை தீட்டுப்படுத்துவதில்லை, மாறாக உள்ளத்திலிருந்து வெளியே வரக்கூடிய தீய வார்த்தைகள், சிந்தனைகள், செயல்கள், இதுதான் தீட்டுப்படுத்தக்கூடியது. ஆக உணவு உட்கொள்வதனால் அல்லது உணவு உட்கொள்ளாமல் இருப்பதனால் நாம் நோன்பு இருந்து விட்டோம் என்று நாம் நினைத்து கொள்ளக்கூடாது. மாறாக இன்றைய முதல் வாசகத்தில் கொடுக்கப்பட்ட அந்த கருத்துக்களை நாம் நிறைவேற்றுகின்றோமா, அல்லது நோன்பிருந்து நாம் சேகரித்து கொள்வது பயன்படுகின்றதா என்பதையும் நாம் உணர்ந்து கொள்ள வேண்டும். வழக்கமாகவே மருத்துவ ரீதியாகவே நமக்கு நோன்பு இருப்பது, ஃபாஸ்டிங் சாப்பிடாமல் இருக்கிறது பயனுள்ளதாக இருக்கு என்று கூறுகின்றார்கள். நேற்று இரவு ஒரு அமெரிக்க மருத்துவரிடம் பேசுகின்ற போது அவர் சொல்லுகின்றார், சர்க்கரை நோய், டயபெட்டிக்ஸ் நோய்க்கு ஒரு 16 மணி நேரம் ஃபாஸ்டிங் ரெகுலராக இருந்தீங்கன்னா உடம்பில் ஏற்கனவே இருக்கிற சர்க்கரையை உடம்பு எடுத்து பயன்படுத்த ஆரம்பிக்கும். நீங்கள் மாத்திரை மருந்தெல்லாம் கூட சாப்பிட வேண்டியதில்லை. ஏற்கனவே அங்கே நமக்கு 400 500ன்னு சர்க்கரை இருக்குன்னா அதை உடம்பு எடுத்து ஜீரணிக்க ஆரம்பிக்கும். 16 மணி நேரம் அப்படின்னா, ஒருவேளை இரவு 8 மணிக்கு சாப்பிட்றீங்கன்னா மறுநாள் மதியம் 12 மணி ஆகும்போது 16 மணி ஆயிரும். 8 மணிக்கு சாப்பிட்டு திரும்பவும் காலையில் 8 மணிக்கு சாப்பிட்டிங்கன்னா 12 மணி, சுகர் கூடிட்டு தான் இருக்கும், குறையாது. அதே போன்று கார்போஹைட்ரேட் சாப்பிடக்கூடாது. ஆனால் ஒரு சில வேளைகளில் இந்த தவக்காலத்தை மக்கள் எவ்வாறு புரிந்து கொள்ளுகின்றார்கள் என்றால், உடல் எடையை குறைப்பதற்கான ஒரு தருணம். தவக்காலம் வருது, நான் அதுக்குள்ளெல்லாம் சரி பண்ணிடுவேன், கொஞ்சம் ஸ்மார்ட் ஆயிடுவேன் என்பது போன்று. ஆனால் அன்பானவர்களே, நாம் நோன்பு இருப்பதன் நோக்கம் என்னவாக இருக்க வேண்டும்? அந்த நோக்கம் ஒருவேளை நாம் சேமிக்கக்கூடியவற்றை, சிக்கனப்படுத்தக்கூடியவற்றை இதுபோன்று
பசியாக இருக்கின்றவர்களுக்கு வறியோருக்கு உதவுவதாக செய்கின்ற போதுதான் அது உண்மையான நோன்பு. மாறாக நாமே அதை செலவழித்தோம் என்றால் நோன்பு கிடையாது. இன்றைய நற்செய்தி வாசகத்தை பார்க்கும்போது ஸ்நாபக அருளப்பருடைய திருமுடுக்கு யோவானுடைய சீடர்கள் வந்து குறைபட்டு கொள்ளுறாங்க. என்ன, உங்கள் சீடர்கள் நமக்கெல்லாம் தெரியும், இயேசுவோடு நடந்து போகும்போது வயல்வெளியில் நெற்கதிர் கோதுமை கதிர்களை கசக்கி உண்டதுனால அது ஓய்வு நாளில் செய்யக்கூடாத ஒரு செயல் என்று பரிசேயர்களே அவர்களை பார்த்து குற்றம் சாட்டுகின்றார்கள். அப்போது இயேசு அவர்களுக்காக பரிந்து பேசுகின்றார். தாவீதும் அவரோடு இருந்தவர்களும் என்ன செய்தார்கள் என்று உங்களுக்கு நினைவில்லையா? குருக்கள் மட்டுமே உண்ணக்கூடிய அந்த அர்ப்பண அப்பத்தை எடுத்து அவர்கள் உண்டார்கள் என்று கூறுகின்றார். அதேபோன்று இந்திய நற்செய்தியில் கூட இந்த யோவானின் சீடர்கள் அவரிடம் கேட்கின்ற போது, பரிசேயர்கள் வந்து கேட்கின்ற போது, இப்போது அவர்கள் துக்கம் கொண்டாட தேவையில்லை என்பது போன்று அவர் சொல்லுகின்றார். நம்ம நினச்சிக்கலாம் ஒருவேளை இயேசுவை நமக்கு சப்போர்ட் பண்ணுறாரு அப்படின்ட்டு. ஆனால் உங்களுக்கு நினைவிருக்கும், சரி, மணமகன் அவர்களை விட்டு பிரிய வேண்டிய நேரம் என்றால் நம்ம நினைப்போம் இயேசு இறந்த பிறகு தான் அந்த நோன்பெல்லாம் தேவை, இயேசு நம்மோடு இருக்கிறாருன்னு நினைக்கும் போது தேவையில்லை, அப்படி தான் நினைக்கிறீங்க. ஆனால் ஒரு நிகழ்ச்சி நமக்கு தெரியும், ஞாபகம் இருக்கா? இவ்வகை பேய் ஜபத்தினாலும் நோன்பினாலும் அன்றி ஓடாது. இயேசு உயிரோடு இருக்கும்போதே அந்த நிகழ்ச்சி நடக்குது. ஏன் எங்களால் அந்த பேயை ஓட்ட முடியல என்று இயேசுவின் சீடர்கள் கேட்கும்போது, இவ்வகை பேய் ஜபத்தினாலும் நோன்பினாலும் அன்றி ஓடாது. அவர் அதுக்கு முன்னாடி என்ன செய்கிறார்னா, அந்த சீடர்களை கடிந்து கொள்ளுகிறார். இன்னும் நான் எவ்வளவு நாளும் உங்களை பொறுத்து கொள்ள முடியும்? இன்னுமா நீங்கள் இந்த ஒரு பேயை விரட்ட முடியாத அளவிற்கு சக்தியற்றவர்களாக இருக்கின்றீர்கள். அப்படின்னா என்ன அர்த்தம்? அதுவரை அவங்க பக்குவப்படலை. ஏதோ ஒரு ஜாலியாக மீன் பிடித்திருந்தவர்களை மனிதர்களை பிடிப்போர் ஆக்குவேன் என்று இயேசு அடைத்தார். கொஞ்சம் ஜாலியாக இருக்குது, எந்த வேலையும் செய்ய வேண்டாம், போகிற இடத்துலலாம் அப்பப்போ உணவு கிடைக்குது, போதகரைக்கு ஒரு புதுமையை செய்து 5 அப்பத்தை 5000 பேருக்கு கொடுக்கக்கூடிய வல்லமையெல்லாம் அவருக்கு இருக்குது. அதனால் நம்ம பசியை பற்றியெல்லாம் கவலை இல்லை என்பது போன்று ஜாலியாக சென்று கொண்டிருக்கக்கூடிய ஒரு கூட்டமாக இருக்கின்றார்கள். இன்றைய முதல் வாசகத்தில் சொல்லப்படுவது போன்று அந்த பிறருக்கு உதவ வேண்டும் அல்லது கொடுமையின் தலைகளை அவிழ்ப்பதற்காக நாம் துணிந்து செயல்பட வேண்டும் என்பது போன்ற பெரிய விடுமியங்கள் எல்லாம் இந்த சீடர்களிடம் இல்லை. ஆகவே தான் அவர்களுக்குள்ளேயே ஒரு போட்டா போட்டி இருந்து கொண்டிருக்கின்றது, யார் பெரியவன் என்பது போன்று. அந்த நேரத்தில் என்ன செஞ்சார் இயேசு? ஒரு சிறு குழந்தையை கொண்டு வந்து, இந்த சிறு குழந்தையை போல் ஏற்றுக்கொள்ளாமல் இருந்தால் நீங்கள் விண்ணரசுக்கு ஏற்புடையவர்கள் அல்ல அப்படின்னு சொல்கிறார். அன்புமிக்கவர்களே, இந்த தபக்காலத்தை தொடங்கி இருக்கக்கூடிய நேரத்தில் நிச்சயமாக நம்ம தபக்காலத்துக்கு நான் மொபைல் நோண்ட மாட்டேன், இதில் சோஷியல் மீடியாவிலலாம் இருக்க மாட்டேன் என்பது போன்றெல்லாம் நிறைய தீர்மானங்கள் நம்ம எடுத்திருப்போம். நல்லது தான். ஆனால் அதனால் யாருக்கு என்ன பலன் வரப்போகுது? அந்த நோன்பின் பலன் பிறருக்கு பயன்படணும். இந்த இது நிச்சயமாக நமக்கு பலன் கொடுக்கும். நம்ம கடவுளுடைய ஒன்றித்திருப்பதற்கு, ஜபிப்பதற்கு இது நிச்சயமாக பயன்படும். இத்தகைய நம்மையே டிசிப்ளின் பண்ணக்கூடிய, நம்மவே ஒழுக்கப்படுத்தி கொள்வதற்கு அது நிச்சயமாக பயன்படும். ஆனால் அதைவிட அதிகமாக நாம் ஒழுக்கமாக நம்மையே மாற்றிக்கொள்வது பிறருக்கு எதிர்காலத்தில், பிற்காலத்தில் பயன்படும் என்ற ஒரு உணர்வு நமக்கு எப்போதுமே இருந்து கொண்டிருக்க வேண்டும். அந்த ஒரு உயரிய நோக்கத்திற்காக நான் இவற்றையெல்லாம் தவிர்க்கின்றேன் என்றால் நிச்சயமாக அது உண்மையான நோன்பாக இருக்கும். கறிமீன் ஏன் சாப்பிட மாட்டேன் அப்படின்னா, எனக்கு வெயிட்டு கூடிகிட்டே இருக்குது, கொலஸ்ட்ரால் அதிகமாக இருக்குது, அதனால் நான் சாப்பிட மாட்டேன்னு நம்ம ஒரு விடுமையை வைத்திருந்தோம் என்றால் அது உண்மையாக நோன்பு கிடையாது. மாறாக இந்த மாமிச உணவுகளை சாப்பிடுகின்ற போது எனக்கு ஒருவேளை மிருக வெறி போன்ற உணர்வுகளெல்லாம் வரக்கூடும். அதை தவிர்ப்பதற்காக, என்னையே சாந்தப்படுத்துவதற்காக இவற்றை நான் தவிர்க்கின்றேன். அவ்வாறு தவிர்க்கின்ற போது தான் நான் பிறரோடு சமமாக, சமாதானமாக வாழ்வதற்கு எனக்கு உறுதுணையாக இருக்கும் என்ற ஒரு உணர்வோடு நாம் அவற்றை தவிர்க்கின்றோம் என்றால் நிச்சயமாக அது பயனுள்ளதாக இருக்கும். அல்லது அவற்றை தவிர்க்கின்ற போது கூட இதனால்
பணம் சேகரிக்கப்படும், எனது குடும்பத்தின் பட்ஜெட் உயரும், அதை வைத்து நான் இன்னும் கொஞ்சம் தட்டுமுட்டு ஜாமான்களை எல்லாம் வாங்கி போடுவேன் என்றால் நிச்சயமாக அதுவும் சரியான நோன்பு கிடையாது. ஆகவே இன்றைய முதல் வாசகத்தையும் நற்செய்தியும் நாம் பார்ப்போம். இன்னொரு விஷயத்தையும் நாம் தெரிந்து கொள்ள வேண்டும். பல வேளைகளில் இந்த நோன்பு நாம் இருக்கின்ற போது இந்த பரிசேயர்களை போன்று திருமுழுக்கு யோவானின் சீடர்களை போன்று நம்ம மற்றவரோடு ஒப்பீடு செய்து பார்க்கக்கூடிய ஒரு மனநிலை நம்ம அறியாமலே வரும். கம்பேர் பண்ணி பார்க்கறது அது நிச்சயமாக நல்லதல்ல. ஒவ்வொருவருடைய வாழ்க்கை நிலை அவர்களுக்கு தான் தெரியும். அவர்கள்தான் கடவுளுக்கு கணக்கு கொடுக்க வேண்டும். நம்ம கூட இருக்கக்கூடியவங்க எல்லாருமே மீன் சாப்பிட்றாங்க, கறி சாப்பிட்றாங்கங்கிறதுக்காக நம்மவும் சாப்பிடணும்னு கிடையாது. அல்லது அவங்க சாப்பிட்றாங்க, அவங்க ஒழுக்கம் இல்லாதவங்க, அவங்க நோன்பு கடைபிடிக்கலை, அவங்க கிறிஸ்துவின் மேலே பக்தி இல்லாதவங்க என்பது போன்ற ஒரு தவறான எண்ணத்திற்கும் நாம் வரக்கூடாது. இந்த பரிசேயர்களிடம் அத்தகைய ஒரு குறை காணக்கூடிய மனப்பான்மை தான் இருப்பதை பார்க்கின்றோம். குறை காணக்கூடிய மனப்பான்மையை கிறிஸ்து எந்த நேரத்திலும் அனுமதித்து கிடையாது. ஞாபகம் இருக்கா? மார்த்தா மரியா அந்த வீட்டுக்கு வரும்போது மரியாள் இயேசுவின் காலடியில் அமர்ந்து அவர் சொல்வதையெல்லாம் கேட்டுக்கொண்டே இருந்தாங்க. மார்த்தா பற்பர விஷயங்களில் பரபரப்பாக இருந்து அவரை உபசரிக்கணும் என்பதில் முத்தாய்ப்பாக இருந்தாங்க. சரி, அது நல்ல காரியம்தாங்க, உபசரிக்கவும் தேவை. ஆனால் ஒரு நேரத்தில் என்ன செய்கிறாங்க, கம்ப்ளைண்ட் பண்ணுறாங்க. இங்கே பாருங்கள், மரியா எனக்கு எதுவுமே உதவி செய்யலை. அதே போன்ற ஒரு மனப்பான்மை தான் இன்றைய நற்செய்தியிலும் காணப்படுகின்றது. இவ்வாறு குறை கூறுகின்ற போது நிச்சயமாக இயேசு விட்டு கொடுக்காமல் அவர்களுக்கு ஒரு பதிலை கொடுக்கின்றார். ஆனால் அதே நேரத்தில் எச்சரிக்கின்றார். மணமகன் தங்களை விட்டு பிரிய வேண்டிய காலம் ஒன்று வரும், அப்போது அவர்கள் நோன்பிருப்பார்கள். இப்போ உள்ள சூழ்நிலைகளை நம்ம பார்க்கும்போது ஒரு புதிய ஜனாதிபதி அமெரிக்க நாட்டில் வந்திருக்கிறார். எல்லா மூன்றாம் உலக நாடுகளின் மக்கள் அது போன்றவர்களுக்கெல்லாம் ஒரு எதிரானவராக அவர் விதிக்கக்கூடிய வரிகளாக இருந்தாலும் சரி, செயல்பாடுகளாக இருந்தாலும் சரி, அவ்வாறு இருக்கக்கூடிய ஒரு சூழ்நிலை இருக்கின்றது. இரண்டு நாடுகளுக்கிடையே போர் நடந்து கொண்டிருக்கின்றது. நியாயம் எந்த பக்கத்தில் இருக்கின்றது என்பதெல்லாம் தெரியாமல் கூட ஒரு சில வேளைகளில் அந்த சிறிய நாட்டை அவர் கண்டிக்கக்கூடியவராக தென்படுகின்றது. இதெல்லாம் பார்க்கும்போது அல்லது நமது நாட்டிலேயே கூட பார்க்கக்கூடிய ஒரு சில சூழ்நிலைகளை நாம் பார்க்கின்ற போது நிச்சயமாக மணமகன் நம்மோடு இல்லையோ என்பது நமக்கு தெளிவாக தெரிகின்றது. இந்த நேரத்தில் அவர் மீது நம்பிக்கை கொண்டவர்களாக இருக்கக்கூடிய நாம் நிச்சயமாக நோன்பு இருக்க கடமைப்பட்டிருக்கின்றோம். வெறும் உடல் ரீதியாக உணவு ரீதியான நோன்பு மட்டுமல்ல, நாம் இணைந்து கொடுமையின் தலைகளை உடைப்பதற்காக, ஒடுக்கப்பட்டோரை விடுதலை செய்து அனுப்புவதற்காக, எவ்வகை நுகத்தையும் உடைப்பதற்கான ஒரு உயரிய நோன்பை நாம் மேற்கொள்ள வேண்டும். இந்த நோன்பு என்பது வெறும் உலக ரீதியானது மட்டுமல்ல, வெறும் உடல் ரீதியானது மட்டுமல்ல, மாறாக ஒரு ஆன்மீக ரீதியான ஒரு நோன்பாகவும் இருக்கின்றது. குருக்களுக்கான தியானத்தின் போது ரோமையிலிருந்து வந்த திருத்தந்தையின் அந்த பாப்பரையின் பேயோட்டும் பேயோட்டும் குழுவிற்கு தலைவராக இருந்த அமாண்டோ என்ற அந்த குருவானவர் அண்மையில் தான் இறந்தார். அவர் சில ஆண்டுகளுக்கு எங்களுக்கு தியானத்திற்காக வந்திருந்த போது அவர் சொன்னார், இந்த உலகத்தில் உள்ள தீய சக்திகளை எல்லாம் அவற்றை இறைவன் தனது கட்டுப்பாட்டிற்குள் வைத்திருக்கின்றார். ஒரே ஒரு நொடி அவற்றிற்கு அவற்றின் முழு பரிமாணத்தையும் வெளிப்படுத்தக்கூடிய அனுமதியை கடவுள் கொடுத்தார் என்றால் இந்த உலகம் முழுவதும் இருண்டு விடும். இந்த உலகத்தை ஆட்டி படைக்கக்கூடிய தீய சக்திகள் அவ்வளவு வலுவாக பெரிதாக இருக்கின்றது என்பதை எடுத்து கூறினார். ஆனால் அதே நேரத்தில் இறைவன் தனது அருளினால், உங்களை போன்ற நல்லவர்களின் ஜெபத்தினால் இந்த தீய சக்திகளை கட்டுக்கடப்பி
வைக்க முடியும் என்பதையும் அவர் நினைவு கூட்டினார். அன்பர்களே, இந்த நோன்பு வெறும் நமக்கானது மட்டுமல்ல, அல்லது நமது குடும்பத்தில் வாழ்கின்றவர்களுக்காக மட்டுமல்ல, அல்லது நாம் வெளிப்படையாக நமது ஐம்புலன்களால் பார்க்கக்கூடிய உணரக்கூடிய இந்த சமூகத்திற்கானது மட்டுமல்ல, மாறாக நமது மனக்கண்களினால் மட்டுமே அல்லது ஆன்மீகத்தினால் மட்டுமே நாம் உணர்ந்து கொள்ளக்கூடிய தீய சக்திகள் பல இருக்கின்றன. இந்த தீமைகள் அநீதிகள் பல இருக்கின்றன. இந்த அநீதிகள் பலருடைய எண்ணங்களிலும் செயல்பாடுகளிலும் புகுந்து இந்த உலகை கட்டுப்படுத்த நினைக்கின்றன. வறியோரை இன்னும் வறியோராக்க நினைக்கின்றன. கொடுமைகளை அனுபவிக்கின்றவர்களை, பசித்திருக்கின்றவர்களை இன்னும் அவற்றை அதிகமாக அனுபவிக்க இவை தூண்டுகின்றன. இந்த தீய சக்திகளுக்கான எதிரான ஒரு நோன்பாக, போராட்டமாக நமது நோன்பு இருக்க வேண்டும். அதற்கு நாம் ஒருவேளை உணவை கட்டுப்படுத்தலாம், அல்லது ஒரு சில ஆக்கப்பூர்வமான ஜப ஏற்பாடுகளை நாம் செய்யலாம். அவற்றிற்கு ஒரு சில பக்தி முயற்சிகள் மட்டும் போதாது. அதையும் தாண்டி நாம் ஒருவேளை குழுவாக இணைந்து செயல்படக்கூடிய ஒரு சில செயல்பாடுகள் கூட நமக்கு தேவையாக இருக்கலாம். அத்தகைய அழைப்புகளோ அத்தகைய சூழ்நிலைகளோ வருகின்ற போது, இல்லை எனக்கு ஜெபம் மட்டும் போதும், நான் ஜெபித்து கொண்டே இருப்பேன் என்று மட்டும் நாம் நின்று விடாமல் நாம் செயல்பட வேண்டும். இதைத்தான் சில ஆண்டுகளுக்கு முன்பு இறந்த ஸ்டான் சுவாமி என்ற ஒரு குருவானவர் செய்தார். அவர் உயிரோடு இருக்கின்ற போது ஒருவேளை கத்தோலிக்கர்கள், பக்தியானவர்கள் என்ற நிலையில் இருந்தவர்கள் அவரை ஒரு ஜெஸ்யூட், புரட்சிகரமானவர் என்பது போன்றெல்லாம் ஒதுக்கி வைத்திருக்கலாம். ஆஸ்கார் ரொமேரோ என்ற ஒரு ஆயர், இப்போது புனிதர் அவர், அவரது காலத்தில் கூட அத்தகைய ஒரு புறக்கணிப்பு அல்லது உண்மையிலே பக்தியான உயர்கூடி கத்தோலிக்கர்கள் என்று நினைத்து கொண்டிருந்தவர்கள் அந்த தென் அமெரிக்காவில் நடந்த அந்த போராட்டத்தின் போது அவரை ஏளனமாக கூட நினைத்து கொண்டிருந்தார்கள். ஆனால் உண்மையிலேயே நாம் உண்மையான நோன்பு, கடவுள் விரும்பக்கூடிய அந்த உயரிய நோன்பு இருக்க வேண்டுமென்றால் அத்தகைய ஒரு செயல்பாடுகளை நாம் செய்தே ஆக வேண்டும். அவ்வாறு செய்கின்ற போதுதான் இறைவன் நம்மை நமது துணையாக இருந்து அவரது இரக்கத்தினால் நம்மை நிரப்புவார். இத்தகைய உயரிய நோன்பை இருக்க வேண்டுமென்றால் நிச்சயமாக அவரது இரக்கம், அவரது திரு இதயத்தின் உதவி நமக்கு தேவைப்படும். அத்தகைய அவரது உடனிருப்பை, அவரது வல்லமையை நாம் இன்றைய திருப்பலியில் உட்கொள்ளக்கூடிய அவரது திருவுடல் திரு இரத்தத்தினால் ஏற்றுக்கொண்டு அவருக்கு ஏற்புடையவர்களாக வாழ்வோம். இறைவன் நம்மோடு உடனிருந்து நம்மை தொடர்ந்து வழி நடத்துவாராக.